இந்த உணவு நுகர்பொருள் வழங்குத் துறையில் ஒரு புதிய ஊழலுக்கு வித்திட்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே எனக்கு தகவல் வந்தது என்னவென்றால், இந்த 6 மாதம் கவர்மெண்ட் முடியறதுக்கு இன்னும் 6 மாதம் தான் இருக்குன்றதுனால முதல்வர் இந்த துறை அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு சுதந்திரத்தை அளித்திருக்கிறார். எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுக்கோ என்று ஒரு சுதந்திரத்தை அளித்திருக்கார். அது வழக்கமாக எல்லா கவர்மெண்ட்லேயும் பண்ணுறது தான். அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் சுரண்டி அந்த அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா தொடச்சிட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. இது எல்லா அரசுகளிலும் இது நடக்கும். அவங்களுக்கு புரிஞ்சுட்டா சார் அப்போ நம்ம தோக்க போகிறோம்னு வந்தால் திருப்பி அடிக்கலாம், வராமல் போயிட்டா ஐயோ போச்சேன்ட்டு வயிற்றில் அடிச்சுக்கணும்ல. வர்றோன்ற நம்பிக்கையில் தான் நீங்கள் போட்டி போடுறீங்க. வந்துட்டிங்கன்னா சந்தோஷம், தோத்துட்டா கஜானாவை தொடச்சி வச்சோன்னா அடுத்த ஒரு கவர்மெண்ட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு போட்டோம் நமக்கு என்னன்ட்டு அது எல்லா இடங்களிலும் நடப்பது. ஸோ உணவு நுகர்பொருள் வழங்குத்துறை தான் நமக்கு ரேஷன் கடைகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாவற்றையும் வழங்கக்கூடிய ஒரு நிறுவனன்றது நமக்கு தெரியும். இந்த நிறுவனம் மாதம் பொருட்களை வாங்குவதற்கு டெண்டர் விடுவார்கள். அரிசி, பருப்பு, பாமாயில், சர்க்கரை, இது போன்ற எல்லா ரேஷனில் என்னென்ன பொருட்கள் வழங்கப்படுகிறதோ அந்த பொருட்களுக்கெல்லாம் மாதம் டெண்டர் விடுவார்கள். அதுபோல் ரேஷனில் வழங்கக்கூடிய பருப்புக்கு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் மாதம் டெண்டர் விட்டு கொண்டு இருக்கும். இந்த முறை மட்டும் மாதம் வாங்கக்கூடிய டெண்டருக்கு பதிலாக 3 மாதத்திற்கு சேர்த்து வாங்குகிறார்கள். இப்போது அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி இந்த பொருட்கள் இந்த மாதிரி மாஸ் வால்யூமில் நீங்கள் இது போல் பொருட்கள் வாங்கும்போது ஒவ்வொரு மாதமும் இந்த விலையில் ஏற்ற கமாடிட்டி ட்ரேடிங்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒவ்வொரு மாதமும் இந்த பொருளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஸோ மாதம் வாங்குறதுன்றது ஒரு வகையில் லாபம். ஒருவேளை குறைஞ்சிச்சின்னா அரசுக்கு கூடுதல் லாபம், அதிகமாச்சுன்னா நீங்கள் அதை பேர் பண்ணி தான் ஆகணும். இந்த முறை 3 மாதத்திற்கு சேர்த்து ஒரு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. இதுவே கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஏன் இப்படி 3 மாதத்துக்கு சேர்த்து விடுறாங்கன்றதை ஆராயும் போது தான் இதில் ஒரு பெரிய ஊழல் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. 20,000 டன்னு மாதம் பருப்பு, துவரம்பருப்பு வாங்குவது தமிழ்நாடு அரசு வாங்குவது என்பது வழக்கம். இந்த முறை நான் சொன்னது போல் 3 மாதத்திற்கு சேர்த்து 60,000 டன்னுக்கான டெண்டர் இந்த முறை விடப்பட்டிருக்கிறது. இந்த டெண்டரோட விலையெல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் துவரம்பருப்போட விலை 99 ரூபான்னு கோட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நிறுவனம் எவ்வளோ கோட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 89 ரூபா 95 காசுக்கு கோட் பண்ணுவாங்க. இந்த 5 பைசா தான் விலை வித்தியாசம். ஆனால் இந்த 5 பைசாவில் 20,000 டன்னு வாங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இது ஒரு கிலோவுக்கான விலை. இது போல் இடிசி அக்ரோ ப்ராசஸிங் இந்தியா லிமிடெட் என்ற ஒரு நிறுவனத்திற்கு இந்த முறை 3 மாதத்துக்கு 60,000 டன் பருப்பு சப்ளை பண்ணுறதுக்கான டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முந்தைய நிறுவனத்திற்கும் இந்த நிறுவனத்திற்கும் 5 காசு தான் விலையில் வேறுபாடு. இந்த நிறுவனத்திற்கும் அடுத்த நிறுவனத்திற்குமான விலை வேறுபாடு பார்த்திங்கன்னா 3 காசு. ஓகேவா? ஆனால் அந்த 3 காசு நமக்கு சாதாரணமாக தெரியுது. ஒரு கிலோவுக்கு இது 20,000 டன்னு என்னும்போது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் ரொம்ப அதிகரிக்கும். ஸோ இப்போ இதுக்கு கொடுத்துட்டாங்க, இந்த நிறுவனத்திற்கு கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது என்று இந்த விவரங்கள் அறிந்தவர்கள் தகவலை தெரிவிக்கிறார்கள். நான் இதில் என்ன சார் முறைகேடு நடக்குது, 3 பைசாவில் என்ன பெரிய முறைகேடு செய்துவிட முடியும் என்று கேட்டால் இதில் தான் முறைகேடே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நார்மலாக துவரம்பருப்பு இந்தியாவில் பருப்பு விளைகிறது, வெளிநாடுகளிலிருந்தும் பருப்பு வருகிறது. கனடா நாட்டிலிருந்து பருப்பு வருகிறது, பர்மாவிலிருந்து பருப்பு வருகிறது, ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்தும் பருப்பு வருகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பருப்போட விலை அதிகம், 95 ரூபாய்க்கு கம்மியாக ஒரு கிலோ பருப்பு இங்கே கிடையாது. ஸோ சப்ளை செய்யக்கூடிய நிறுவனங்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து தருகிறார்கள். பெரும்பாலான நிறுவனங்கள் இறக்குமதி செய்வது எங்கே என்றால் மியான்மார் நாட்டு, பர்மா எனக்கூடிய அந்த மியான்மார் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறார்கள். அங்கே ஒரு 85 ரூபாய்க்கு இந்த பருப்பு கிடைக்கும். இப்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த இடிசி என்ற நிறுவனம் 3 பைசா குறைவாக இந்த பருப்பை நான் சப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஏன் ஊழல் என்று இவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இந்த நிறுவனம் பர்மாவிலிருந்து விளையக்கூடிய பருப்பை வாங்குவதற்கு பதிலாக டான்சானியா நாட்டிலிருந்து விளையக்கூடிய பருப்பை வாங்குகிறது. சரிங்க, இதில் என்னங்க இருக்குது, நீங்கள் பர்மாவில் வாங்குறீங்க, அவங்க டான்சானியாவில் வாங்குறாங்க, பருப்பு தானே என்று கேட்டால் பருப்பின் தரத்தில் வேறுபாடு இருக்கிறது. தமிழக அரசு வாங்கக்கூடிய பருப்போட அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்று இதற்கெல்லாம் வச்சுருக்கிறாங்க. நம்ம பர்மாவிலேருந்து வாங்குகிற பருப்பு, இந்திய பருப்புகளோட அளவு 4 மில்லிமீட்டர் இருக்க வேண்டும். இந்த டான்சானியா பருப்போட சைஸே 6 mm. ஏங்க அதனால் என்ன, பருப்பு பெருசாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு கேட்டால் வேகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும் சார். இந்த பருப்பு எப்போங்க வேகும்னா 15 நிமிஷத்தில் வேகுமா, வேகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அதை நீங்கள் பயன்படுத்த முடியாது. அந்த பருப்போட தன்மையை பார்த்துட்டே மக்கள் பயன்படுத்த மாட்டாங்க. அது அல்டிமேட்டாக அது தீவனமாக தாங்க போய் சேரும். ஸோ இது வீணாயிடும் என்று சொல்கிறார்கள். இவ்வளவு நாட்களாக இந்த உணவு நுகர்பொருள் வழங்குத்துறையில்
பெரிய அளவுக்கு ஊழல் நடைபெறாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதற்கு வந்து அவங்க உண்மையிலே அவங்களுக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்தாகணும். உணவு நுகர்பொருள் வழங்கு துறையில் வந்து சிவபிரசாத் என்ற ஒரு பிஸ்னஸ் ஜென்ரல் மேனேஜர், ஜிஎம்பி அப்படின்ட்டு சொல்கிறாங்க, பிஸ்னஸ் ஜென்ரல் மேனேஜர் இருக்காங்க. குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு உமா மகேஸ்வரி என்ற ஒரு சீனியர் குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர் இருக்கிறார்கள். இந்த விலைகளை எல்லாம் நிர்ணயம் செய்வதற்கு பிரதீக் தயாள் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறார். இவர்கள் மூவருமே இந்த உணவு நுகர்பொருள் வழங்குகிற இந்த வேலை சரியாக நடைபெறுவதை இவர்கள் உறுதி செய்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் முதல் முறையாக இந்த டெண்டரை 20,000 ஒரு மாத டெண்டருக்கு பதிலாக 3 மாதம் டெண்டர் விடுறாங்க. கூடுதலாக இந்த நிறுவனம் டான்சானியா பருப்பு, அளவையே அதிகமான இந்த டான்சானியா பருப்பை வழங்குகிறது. இந்த மூவரும் ஏன் அமைதி காக்கிறார்கள் என்பது எங்களுக்கு புரியவில்லை அப்படின்ட்டு இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டவர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்போ தான் நான் அந்த முதல்ல சொன்னேன், ஒரு 6 மாதம் எவ்வளோ பண்ணுறீங்களோ பண்ணிக்கங்க என்ற அந்த அளவு வரும். சரிங்க, இப்போ நீங்கள் இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் உமா மகேஸ்வரின்னு குவாலிட்டி மேனேஜர் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க அந்த சாம்பிளை கொடுப்பாங்க. அந்த சாம்பிளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா, என்ன எவ்வளோ பெரிய பருப்பு கொண்டு வந்திருக்க, எங்களோட அளவே வந்து 4 mmக்கு மேலே இருக்கக்கூடாது, 6 mm இருக்கே அப்படின்னு கேட்டால் அந்த சாம்பிளை மட்டும் 4 mm பருப்பு கொடுக்குறாங்களாம். எப்படி நீங்கள் இதை வச்சு உறுதியாக சொல்கிறீங்கன்னா, சார் அந்த டான்சானியா பருப்பு வந்து இறங்கிடுச்சு சார், சாம்பிளை இதை கொடுத்துட்டு சப்ளையை வந்து டான்சானியா பருப்பை பண்ணிவிடுவாங்க அப்படின்றாங்க. நெல்லையிலிருந்து வெளிவரக்கூடிய தினமலர் நாளேட்டில் டான்சானியா நாட்டு பருப்புக்கு மியன்மார் நாட்டு விலை, அரசுக்கு 90 கோடி இழப்பு ஏற்படும் அபாயம் அப்படின்ட்டு நெல்லை தினமலரில் இது செய்தியாகவும் வந்திருக்கிறது. பெரிய ஊழல் இதில் இருக்குது சார். இப்போ 90 கோடி ரூபாய் இழப்புன்னு வச்சுக்கோங்க, 50 கோடி ரூபாய் மந்திரிக்கு தரமாட்டானா, 40 கோடி ரூபாய் துண்டா நிற்கிதில்ல லாபம் அவனுக்கு. நானும் கேட்டேன், ஏங்க பருப்புன்னு இறக்குமதின்னு ஆகிப்போச்சு, எந்த ஊர்லேருந்து பருப்பு கொண்டு வந்தால் என்ன, அவனோட சாமர்த்தியம் இங்கே எந்த கொண்டு வரான் அப்படின்னு கேட்டால், சார் அந்த பருப்பு தரமற்ற பருப்பு, நம்ம ஊர் பயன்பாட்டுக்கு அந்த பருப்பு சரியாக வராது. அது மட்டும் இல்லாமல் 40 ரூபாய்க்கு பருப்பை வாங்கிக்கிட்டு 80 ரூபாய்க்கு இங்கே சப்ளை பண்ணனா அவனுக்கு லாபம் எவ்வளோ இருக்கும்? ஸோ அதை சொல்கிறாங்க, இதை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். கூடுதலாக நாம் தொடர்ந்து இந்த சென்னையில் மகாலட்சுமி கிளப்பு, அஷ்டலட்சுமி கிளப்பு, ஜான்சன் கிளப்பு ஆகிய 3 கிளப்புகளிலும் பணம் வைத்து சீட்டாடுவது நடக்கிறது என்ற தகவலை 2 முறை நம்ம நிகழ்ச்சியில் பதிவு செய்திருந்தோம். நாம் இந்த நிகழ்ச்சியில் இதை பதிவு செய்ததும் அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றத மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அஷ்டலட்சுமி கிளப்பில் 2 ஃப்ளோரில் நடந்துகிட்டு இருந்த சீட்டாட்டம் 4 ஃப்ளோரில் இப்போ விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதான்ப்பா நடவடிக்கை, விளம்பரம் ஆயிடுச்சு போல. ஆமாம், ஏப்பா என்னப்பா இங்கே காசு வச்சு இவ்வளோ ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மொத்தம் வந்து 13 சீட்டு, 21 சீட்டு, 27 சீட்டு, 3 டைப் ஆஃப் கேம்ஸு. அண்டு பணத்துக்கு பதிலாக இந்த கெசினோஸ்லாம் வர்ற மாதிரி ஒரு டோக்கன். அந்த டோக்கன்னா, இந்த டோக்கன் ஒரு கேமோட விலை 50,000 ரூபாய், 20,000 ரூபாய், 27 சீட்டு வந்து 20,000 ரூபாய், 21 சீட்டு 50,000 ரூபாய், 13 சீட்டு 1,00,000 ரூபா வரைக்கும் கேம்ஸு போகுதான். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது என்று சொல்கிறார்கள். அதே போல் இந்த அன்பில் மகேஷோட பிஏ உமா சங்கர் என்பவர் அங்கே கோடம்பாக்கத்தில் அந்த மங்காத்தா சீட்டு, உள்ளே வெளியே சீட்டு விளையாட்டு நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நான் சொன்னேன். அங்கேயும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, அடிஷ்னல் கேம்ஸ் போட்டிருக்காங்க. இது எல்லாமே ஐஸ்கிரீம் அதிகாரியின் அரவணைப்போடு நடக்கக்கூடிய ஒரு சீட்டாட்டம் என்று சொல்கிறார்கள். நம்ம நிகழ்ச்சியோட தாக்கம் இதுதான் சொல்லி நன்றி சொல்கிறாங்க. நம்ம நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் இங்கே ரம்மி விளம்பரமே நம்ம இதை பார்த்துட்டு போய் சேர்ந்துட்டாங்க. இல்லை, இன்னும் அதிக பேர் போய் சேர்ந்துருக்கிறார்கள். அது நல்லா நடக்குதுங்க அப்படின்ட்டு. இன்னொன்று, நம்ம சொன்னதை வச்சு போலீஸ் சொல்லுவாங்க, அவன் அப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பான், நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் என்று பாதுகாப்பு வேறு வழங்குவதாக தகவல் தெரிய வந்திருப்பதால் சீட்டாட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஐஸ்கிரீம் அதிகாரியின் பாதுகாப்பில் சீட்டாட்டம் அமோகமாக நடக்கிறது. நம்ம இத்தனைக்கும் இடம் தெரியலன்னா நாங்கள் இந்த இடத்துல தாங்க நடக்குது என்று நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி இந்த 3 கிளப்போட புகைப்படங்களையும் நம்ம பதிப்பிக்கலாம். சீட்டாட்டம் விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் அந்த இடத்துல போய் சென்று நீங்கள் இந்த ரம்மி விளையாட்டில் ஈடுபடலாம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். சார் இங்கே மட்டும் தான் இங்கேயே நடக்குது சீட்டு விளையாட்டு, அவருக்கு சார் கோவாவில் போய் கெசினோ விளாட்னேன். ரைட்டு, சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது. போய் உள்ளே வெளியேன்ட்டு இங்கேயே வருண்குமார் மங்காத்தா விளையாடலாம். ஒரு கப்பலில் அமர்ந்து கொண்டு பக்கத்தில் தண்ணீரை பார்த்து கொண்டு மிதந்து கொண்டே சீட்டாடுவது எப்படி இருக்கும் அந்த அனுபவம்? இன்னொன்று, இங்கே விளாண்டா நீ சொல்லுவேன், இதில் நிகழ்ச்சியில் சொல்லுவேன், அங்கன்னா நாங்கள் அனுமதியோடு விளாடுவோம். அது இன்னொன்று, அது லைசன்ஸ்டு, கோவா அரசு அனுமதி அளித்து நடக்கக்கூடிய ஒரு தொழில் அது.